வணக்கம் அன்பர்களே. குரு புஷ்ய யோக நாளில் செய்யக்கூடிய வழிபாடு பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். செல்வத்திற்கு அதிபதியான குரு பகவான் வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரத்தில் அவதரித்துள்ளார். வியாழக்கிழமையும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் குரு புஷ்ய யோக நாளாகும். நாளைய தினம் ஜனவரி 25ஆம் தேதி குரு புஷ்ய யோக நாளாகும். வியாழக்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வந்திருப்பதால் இது குபேரருக்கு உரிய பௌர்ணமியாகவும் சொல்லப்படுகிறது. நாளைய தினம் வீட்டின் பூஜை அறையில் குபேரன் படத்திற்கு முன்பாக ஒரு சின்ன பித்தளை தட்டின் மேல் ஒரு அகல் விளக்கு வைத்து சுத்தமான நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வையுங்கள். இந்த விளக்கை சுற்றி கொஞ்சம் நாணயங்களையும் மஞ்சள் நிறத்தில் உள்ள பூக்களையும் வையுங்கள். காய்ச்சிய பாலில் ஏலக்காய், கிராம்பு, சர்க்கரை கலந்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். குபேரனுக்கு இனிப்பு பிடிக்கும். இனிப்பு நைவேத்தியம் செய்வதால் குபேரன் மகிழ்ச்சியோடு செல்வத்தை வாரி வழங்குவார். இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். குரு புஷ்ய யோக நாளில் புது கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டலாம். புது மந்திரம் கற்றுக்கொள்ளலாம். குருவிடம் ஆசிரியரிடம் புதிய பாடம் கற்றுக்கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்கலாம். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த நகைகள் வாங்கலாம். இதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். செல்வ வளமும் ஐஸ்வர்யமும் பெருகும். புது வாகனம் வாங்கலாம். புது வீடு, கடை வாங்க அட்வான்ஸ் கொடுக்கலாம். ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள்தான் வியாழக்கிழமையும் பூசம் நட்சத்திரமும் இணைந்த நன்னாளாகும். இந்த சுபமான நாளில் குபேர பூஜை செய்தால் சகல செல்வ வளமும் பெருகும் என்பது நம்பிக்கை.